வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு பாராட்டுக்குரியது. காவலர் ரேவதியினுடைய அறம், நேர்மை, மனசாட்சியின் அடிப்படையில் அவர் செயல்பட்ட விதம் உள்ளார்ந்து பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது என்றுதான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிகாரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த துப்பாக்கி ஆயுதம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த லத்தி மக்களை காயப்படுத்துவதற்கு, வீழ்த்துவதற்கு அல்ல, அவர்களை காப்பாற்றுவதற்கு என்று நீங்கள் உணர வேண்டும். ஒரு புதிய கட்சி அது எந்த கோட்பாடோடு வருகிறது, எந்த செயல் திட்டத்தோடு வருகிறது, எதை நோக்கி அது இலக்காக லட்சியமாக வைத்து அவர்கள் வருகிறார்கள் என்று பார்க்க வேண்டியதுதான் மிக முக்கியம். மாற்றம் ஊடக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைய போகிறவர் தமிழறத்தின் மகத்தான அடையாளம் திரு உ. சகாயம் IAS அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தம்பி. தமிழகத்தில் இன்று பரபரப்பான அரசியல் சூறாவளியில் மீண்டும் ஐயாவுடன் நேர்காணலில் இணையிறது மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா, இப்போது தேர்தலில் பரப்புரை போயிட்டுருக்கு. சூறாவளி மாதிரி எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பரப்புரை போயிட்டுருக்கு. அனைத்து கட்சிகளும் பரப்புரையை ரொம்ப தீவிரமாக ஆக்கி கொண்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் தமிழ் தேசியத்தை ஒரு முதன்மை கருத்தாக கொண்டு அந்த கருத்தியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி கொண்டு போகிற நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் லஞ்சத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துலேயுமே லஞ்சத்தை நான் நிச்சயம் ஒழிச்சிருவேன், எனக்கு ஒரு முறை ஆட்சியை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2006 பார்த்தீங்கன்னா இதே தான் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொல்லி விஜயகாந்த் ஐயா அவங்களும் கட்சி தொடங்கி வந்தாங்க. திமுக வேண்டாம், அதிமுக வேணாம், இதுக்கு ஒரு மாற்றம் நான் தான் சொல்லி இப்போது சீமான் அவர்களும் இதை தான் சொல்கிறாங்க. திமுக வேணாம், அதிமுக வேணாம், ஒரு முறை என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, நான் லஞ்சத்தை ஒழிச்சு காட்டுறேன்ட்டு. இது நடைமுறையில் சாத்தியம் ஐயா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? தமிழக அரசியல் களம், குறிப்பாக தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. இப்போ எல்லா கட்சிகளுமே ஒரு தீவிரமான பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கின்றன. எல்லா தலைவர்களும் பிரச்சாரத்தில் அவருடைய தீவிரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு சீமான் அவர்களும் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதை நாம் எல்லோரும் அறிவோம். இப்போ அவருடைய பிரச்சாரத்தில் அவர் பேசினார், நான் ஆட்சிக்கு வந்தால் முற்றிலுமாக லஞ்சத்தை ஒழிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு பேச்சை பற்றி நீங்கள் கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சொற்பிரயோகம், வார்த்தை பிரயோகத்தையும் நீங்கள் சுட்டி காட்டுனீங்க, உபயோகப்படுத்துனீங்க. அடிப்படையில் ஒரு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தத்துவ பின்புலம், ஒரு கருத்தியல் பின்புலம் கொண்டு தான் அது தொடங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த கட்சிகளும் இயங்குகின்றன. இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் இந்தியாவினுடைய விடுதலைக்காக ஆங்கிலேயரிடத்திலிருந்து தேசம் அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சூழலில் இந்தியாவினுடைய விடுதலைக்காக இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய தேசியம் என்கின்ற கருத்தியலை அடிப்படையாக வச்சு அது தொடங்கப்பட்டு அந்த அடிப்படையில் அது இயங்கி வந்ததையும், நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகும் கூட அது தேர்தல் களத்தை சந்திக்கிறப்பெல்லாம் ஒரு இந்திய தேசியம் என்கின்ற அந்த கருத்தியலில் நகர்ந்து வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. இன்றைக்கி பாஜக அப்படிங்கிற அந்த கட்சி இன்றைக்கு வலுவாக ஒன்றியத்தை ஆளுகின்ற ஒரு கட்சி. அது கூட ஒரு கருத்தியலை, ஒரு தத்துவ பின்புலத்தை கொண்டு தான் இயங்குனதை நம்மால் பார்க்க முடியும். அது ஒரு மதவாத ஒரு தேசியம், அது இந்து தேசியமாக இருக்கலாம் அல்லது இந்தி தேசியமாக இருக்கலாம். அந்த பின்புலத்தில் அது இயங்கி வருவதை, நகர்ந்து வருவதை, பயணித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் தமிழ்நாட்டிலே திராவிட கருத்தியல் பின்புலத்தில் கட்சிகள் தொடங்கப்பட்டு இயங்கியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் பொது உடைமை இயக்கங்கள், குறிப்பாக ரஷ்யாவினுடைய புரட்சிக்கு பின்னர் அங்கே மன்னராட்சி வீழ்த்தப்பட்டு அங்கே வெகு மக்களினுடைய ஆட்சி அங்கே கொண்டு வரப்பட்ட பொது உடைமை ஆட்சி அங்கே வந்ததற்கு பிறகு அதனுடைய தாக்கம் உலகெங்கும் அது எதிரொலித்ததை நம்மால் அறிவோம். எனவே அந்த காலகட்டத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த பொது உடைமை தத்துவம் அது இங்கே அந்த பின்புலத்தில் இயக்கங்கள் தொடங்கப்பட்டு நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகும் அந்த தத்துவ பின்புலத்தில், அந்த கருத்தியல் பின்புலத்தில் இயங்கியதை பார்க்கிறோம். அதை போல் இன்றைக்கு தமிழ் தேசியம் அது தவிர்க்க முடியாத ஒரு தத்துவ பின்புலமாக, ஒரு கனமான ஒரு கருத்தியலாக இன்றைக்கு தமிழக இளைஞர்களிடத்திலே அது வளர்ந்து எழுச்சியோடு வருவதை நம்மால்
உணர முடிகிறது, அறிய முடிகிறது. எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கருத்தியல் தவிர்க்க முடியாத ஒரு கனமான இனமான கருத்தியலாக அது எழுந்து நிற்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அதைத்தான் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இன்றைக்கு அதை முனைப்போடு கொண்டு செல்வதை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அதை நம்மால் அறிய முடிகிறது. எனவே அவருடைய பிரச்சாரத்தில் இன்றைக்கு அவர் வேடசந்தூரில் கூட பேசுகின்ற பொழுது லஞ்சத்தை ஒழித்து நான் ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை தமிழ்நாட்டிற்கு கொடுப்பேன் என்கின்ற அளவிற்கு அவர் பேசியிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி. லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று, ஊழல் அது வேறறுக்கப்பட வேண்டிய ஒன்று. காரணம், எந்த வளர்ந்த நாடும் எந்த முன்னேறிய நாடும் லஞ்சத்தையும் ஊழலையும் அது தன்னுடைய ஆட்சித்தளத்திலே வைத்திருந்து அது வளர்ந்ததாக இல்லை. ஊழலை ஒழித்த லஞ்சத்தை முற்றிலுமாக வேறறுத்த தேசம்தான் எழுந்து அது வலிமையான தேசமாக மாறி இருக்கிறது. அது இந்தியாவிற்கு பொருந்தும். எனவே எழுதி கொள்ளுங்கள், எந்த தேசத்தில் எந்த நாட்டில் அல்லது எந்த மாநிலத்தில் தன்னுடைய ஆட்சித்தளத்தில் அந்த ஆட்சியாளர்கள் லஞ்சத்தையும் ஊழலையும் அவர்கள் வளர்த்து வைத்திருக்கிறார்களோ அந்த தேசத்தில் அந்த மாநிலத்தில் இளைஞர்களுக்கு எதிர்காலம் இல்லை, வருங்கால தலைமுறைக்கு எதிர்காலம் இல்லை என்பதுதான் உண்மை. எனவேதான் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு சீமான் அவர்கள் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் நாம் முற்றிலும் வரவேற்கிறோம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுடைய லஞ்சத்தை ஒழிப்பேன், ஊழலை வேறறுப்பேன் என்று முழங்குவதை நாம் வரவேற்கிறோம். ஆனால் அது முழக்கத்தோடு நில்லாமல் அவர்கள் தங்களுடைய செயல்பாட்டு தலங்களிலே அதை நிறைவேற்ற வேண்டும். அது குறிப்பாக அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் அவர்களும் லஞ்சத்துக்கு எதிராக பேசுகிறார்கள், ஊழலுக்கு எதிராக பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் வருகிற பொழுது அவர்கள் பேசியதை மறந்துவிட்டு அவர்கள் ஊழலை இன்னும் வலுவாக வளர்த்திருக்கிறார்கள் என்பது தான் தெரிய வருகிறது. எனவே இன்றைக்கு திரு சீமான் அவர்கள் பேசியதை நாம் வரவேற்போம். லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும். லஞ்சம் ஒழித்தால்தான் மிகச்சிறந்த எதிர்காலம் நம்முடைய இளைஞர்களுக்கு இருக்கிறது என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. எனவே தான் அவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி அது வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி. தமிழ் தேசிய பின்புலத்திலே உண்மையை சொல்லப்போனால் தமிழ் தேசியம் அது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தத்துவமாக ஒரு கருத்தியலாக இன்றைக்கு வளர்ந்து வருகிறது. அதற்கு ஊற்றுக்கண்ணாக இருந்த அந்த நிகழ்வு 2009 எம்முடைய இனத்திற்கு நடந்த அந்த கோர அந்த பேரவலம் இருக்கிறதல்லவா, பேரழிவு. 21ஆம் நூற்றாண்டில் எந்த இனமும் சந்திக்காத ஒரு பேரவலத்தை, பேரழிவை என் இனம் சந்தித்தது இன்றைக்கு எண்ணி பார்த்தால் கூட ரணமாக இருக்கிறது. அந்த நாங்கள் பட்ட அந்த காயம், நாங்கள் பட்ட அந்த வேதனை, அந்த வலி, அந்த வடு இன்றைக்கு மாறவில்லை என்பதுதான் உண்மை. உலக பந்திலே, பூமி பந்திலே ஒரு ஒப்பற்ற ஒரு இனம், உலகத்திற்கு அறத்தை போதித்த ஒரு ஒப்பற்ற இனம் அங்கே களத்திலே நின்று கதறுகிறது. எம்முடைய மக்கள், பெண்கள், குழந்தைகள் கதறுகிற பொழுது, இரத்த சகதியில் அவர்கள் அமிழ்ந்த பொழுது வஞ்சக அரசியலாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய சிங்கள பேரினவாதம் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வஞ்சக அரசியலாளர்கள் அந்த கோரமான இனப்படுகொலைக்கு அவர்கள் துணையாக நின்றதை நாம் யாரும் மறந்து விட முடியாது. எத்தகைய மகத்தான விடுதலை போராட்டம் அந்த போராட்டம். இளைஞர்கள் குருதியை சிந்தி வாழ வேண்டிய தங்களுடைய வசந்த காலத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு களத்திலே தன்னுடைய மண்ணினுடைய மக்களினுடைய விடுதலைக்காக நின்று போராடியதை, நின்று தியாகம் செய்ததை, அளப்பரிய உயர் தியாகத்தை செய்து எப்படி ஒரு குருவி, ஒரு சிட்டுக்குருவி இலைகளையும் தலைகளையும் அன்றாடம் சேகரித்து, அதை போல நார்களையெல்லாம் சேகரித்து ஒவ்வொரு நாளும் கூடு கட்டி 6 மாத காலம் ஒரு அழகான கூட்டை அது அமைக்க முற்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு குரங்கு ஒன்று வந்து அந்த கூட்டை சிதைத்து போட்டதைப் போல ஒரு மகத்தான விடுதலை போராட்டம், ஒரு ஈழம் உருவாகிவிடுமோ என்று பல்லாயிரக்கணக்கான எம்முடைய இளைஞர்கள் அந்த மகத்தான தியாகத்தில் அந்த விடுதலையை உருவாக்கி கொண்டு வந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சதிக்கு உட்பட்டு உலக நாடுகளினுடைய பன்னாடுகளினுடைய உதவியோடு அந்த
ஈழ விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்டதை, கோரமாக நசுக்கப்பட்டதை நாங்கள் ஒரு காலம் மறந்துவிட முடியாது. எனவே இன்றைக்கு அப்படிப்பட்ட தமிழ் தேசியத்தினுடைய ஊற்றாக இருக்கக்கூடிய அந்த கோரத்தை, அந்த கொடூரத்தை, அந்த பேரழிவை இன்றைக்கு நாங்கள் வலியோடு நினைவு கூறுகிறோம். எனவே இன்றைக்கு லஞ்சத்தை ஒழிப்போம் என்று யார் சொன்னாலும் நாம் வரவேற்கிறோம். அதை நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு சீமான் அவர்கள் சொல்லியதையும் நாம் வரவேற்கிறோம். எனவே நான் கூட சொல்லுவதை கூட, இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை கூட தெலுங்கர்களுடைய ஆட்சி என்று சொல்வதை காட்டிலும் அது ஊழல்வாதிகளினுடைய ஆட்சி என்று சொல்வது தான் மிகச்சரியாக இருக்கும். எனவே தமிழ் தேசியம் என்பதே கூட இன்க்ளூசிவ் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இந்த மண்ணோடு மண்ணாக மாறிப்போய்விட்ட தெலுங்கர்கள், கன்னடர்கள் இவர்களையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு தமிழ் தேசியமாக எழுந்தால் நன்றாக இருக்கும் என்று எமை போன்றவர்கள் நினைப்போம். எனவே லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம் என்று எவர் சொன்னாலும், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட எந்த அரசியல் கட்சியினர் சொன்னாலும் தமிழக இளைஞர்களுடைய எதிர்காலத்தில் பெரிய அக்கறை கொண்டிருக்கின்ற நாம் உள்ளார்ந்து வரவேற்கிறோம். ஐயா, கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தமிழ்நாடு மட்டும் சொல்ல முடியாது, மொத்த நாட்டே உலுக்கிய ஒரு காவல் நிலைய கொலை வழக்கு, தந்தை மகன் காவல் நிலைய கொலை வழக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஜெயராஜ் அண்ட் ஃபினிக்ஸ் அவங்களோட கொலை வழக்குக்கான தீர்ப்பு சமீபமாக விட்டிருக்காங்க நீதிமன்றத்தில். 9 பேர், அதாவது ஸ்ரீதர் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ், இவங்களை சேர்த்து 9 காவலர்கள் வந்து தூக்கு தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வழக்கை ரொம்ப துணிச்சலாக மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்த ரேவதி பெண் காவலர் ஒருத்தவங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை எப்படியா பார்க்குறீங்க? தம்பி, இப்போ நீங்கள் சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் இவர்களுடைய காவல் நிலைய மரணம், கொலை, இதை பற்றி கேட்டீங்க. குறிப்பாக இந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. இதில் தொடர்புடைய, இந்த குற்றத்தில் தொடர்புடைய 9 பேருக்கும் காவலர்கள், சார் ஆய்வாளர் என 9 பேருக்கு மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. நம்ம தனிப்பட்ட முறையில் அல்லது இப்போ நம்முடைய இயக்க கோட்பாடாக இந்த மரண தண்டனையை நம்ம ஏற்றுக்கலை. அதை நம்ம பொதுவாக நம்ம மரண தண்டனையை ஏற்றுக்கலை. ஆனால் இந்த நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு உள்ளபடியே வரவேற்கிறோம். கோட்பாடு அளவில், உலக அளவில், நாட்டளவில் நம்ம மரண தண்டனையை ஏற்றுக்கலைனாலும் கூட இந்த தீர்ப்பு நம்ம வரவேற்கிறோம். காரணம், இந்த கொலை ரொம்ப கொடுமையான ஒரு கொலை. காவல் நிலையம் குடிமக்களுடைய பாதுகாப்புக்காக அவர்களுடைய உயிரை, உடைமையை, உரிமையை பாதுகாப்பதற்காக மக்களாட்சியில் மக்களுடைய அதிகாரத்தை பெற்று உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான் காவல் நிலையங்கள். ஆனால் அந்த குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய அந்த அமைப்புகளே, அந்த காவல் நிலையங்களே குடிமக்களினுடைய கொலைக்கு அதுவும் இவ்வளவு கோரமான ஒரு கொலைக்கு காரணமாக அமைவதை நாம் ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது. எனவே இந்த சூழலில் இந்த நீதிமன்ற தீர்ப்பு உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒரு தீர்ப்பு. ஆனால் இதில் என்ன அம்சம் என்றால், இந்த கொடூரமாக தந்தை மகன் இவர்களை அடித்திருக்கிறார்கள், துன்புறுத்தி இருக்கிறார்கள், காயம் ஏற்பட்டிருக்கிறது. இரத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிந்த நிலையில் இந்த மருத்துவர் சான்றளித்திருக்கிறார் அல்லவா? ஒன்றுமே இல்லை என்கிற அளவிற்கோ அல்லது அதை குறைத்தோ, இந்த கொடுங்காயங்களை குறைத்தோ குறிப்பிட்டு அந்த மருத்துவர் சான்றளித்திருக்கிறார் அல்லவா? அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி அதுக்கு பதில் சொல்லியாகணும். அது மட்டும் அல்ல, ஒரு நீதிபதியும் தொடக்கத்தில் இவர்களை அந்த சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கு முன்பாக அதற்கு உத்தரவிட்டார் அல்லவா? இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறலாம் பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். உண்மையிலேயே இத்தகைய தீர்ப்பு இவ்வளவு கொடூரமான இந்த கொலைக்கு சரியாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த நிலையில் நீங்கள் அந்த காவலர் ரேவதியை பற்றி சொன்னீங்க. இந்த பெண்மணி காவலர் ரேவதி துணிச்சலாக, மனசாட்சியோடு அந்த தன்னுடைய சாட்சியத்தை, தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அதுதான் இந்த தீர்ப்பினுடைய அடிப்படையாக அமைந்திருக்குது.
அதனால் உண்மையிலேயே இந்த காவலர் ரேவதியினுடைய அறத்தின் அடிப்படையில், மனசாட்சியின் அடிப்படையில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்குமூலம், சாட்சியம், இவைகளெல்லாம் கணக்கிலெடுத்து அவரை உள்ளார்ந்து பாராட்டுவோம். அவருக்கு வேண்டிய அந்த பாதுகாப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்திற்கும் அரசுக்கும் இருக்கிறது. அதை செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த தீர்ப்பு, வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு பாராட்டுக்குரியது. காவலர் ரேவதியினுடைய அறம், நேர்மை, மனசாட்சியின் அடிப்படையில் அவர் செயல்பட்ட விதம் உள்ளார்ந்து பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது என்றுதான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஐயா, முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவங்களுடைய மகன் வந்து கார்த்திக் சிதம்பரம் சில தினங்களுக்கு முன்பு தனியார் ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் அவருடைய வேட்பாளர்களுக்கு பெரிய அறிமுகம் இல்லை, பிரபலம் இல்லை, புதுமையானவங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? திரு கார்த்திக் சிதம்பரம் அவர் சொன்னதை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க. குறிப்பாக தாவேகா கட்சியினர், திரு விஜய் அவர்களுடைய அந்த கட்சியினர், குறிப்பாக களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், அவர்கள் சரியான அறிமுகமானவர்களாக இல்லை, ஒரு நம்பிக்கை தரக்கூடிய முகமாக இல்லை, அவருடைய பேச்சிலும் பெரிய அளவிற்கு பொருள் இல்லை, ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட உரையாக இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அது பற்றி தான் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. பட் நான் அடிப்படையில் இப்போ நம்ம வந்து நடுநிலைமையாக தான் எல்லாத்தையும் பார்க்குறோம். இப்போ தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்களினுடைய அந்த கட்சி வேட்பாளர்கள் இப்பொழுது தான் புதிதாக களத்துக்கு வந்திருக்கிறாங்க. எனவே இனிமேல் தான் அவர்களுக்கு பெரிய அறிமுகம் கிடைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் அறிமுக நிலையிலே தான் இருக்கிறார்கள். அவர்கள் பெரிய அளவிற்கு கட்சி நீண்ட காலம் கட்சியில் இயங்கியதாக நாம் சொல்ல முடியாது. அது ஒரு புது கட்சி, புது வேட்பாளர்கள். எனவே இந்த நிலையில் அறிமுகத்தை பற்றி பேச வேண்டிய ஒன்று இல்லை என்று தான் கருதுகிறேன். அது அறிமுகம் பெரிய ஒரு பலமாகவோ பலகீனமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு புதிய கட்சி, அது எந்த கோட்பாடோடு வருகிறது, எந்த செயல் திட்டத்தோடு வருகிறது, எதை நோக்கி அது இலக்காக லட்சியமாக வைத்து அவர்கள் வருகிறார்கள் என்று பார்க்க வேண்டியது தான் மிக முக்கியம். எனவே அவர்களுக்கு அறிமுகம் இல்லை, அவர்களுக்கு நம்பகத்தனமான அந்த ஒரு நிலை முகம் இல்லை என்று பேசுவது அது நான் சரியானதாக கருதவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால அனுபவம் கொண்ட கட்சிகளிலே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஊழல்வாதிகளாக இருப்பார்கள். அவர்கள் சாதி மத வெறிகளை தூண்டிவிடக்கூடிய கட்சியினராக இருப்பார்கள். எனவே இங்கே அத்தகைய அனுபவங்கள் இங்கே தேவையில்லை. ஊழல் இல்லாத ஒரு இளைஞர், மதவெறியை சாதி வெறியை தூண்டாத ஒரு இளைஞர், எல்லா மக்கள் மீதும் பரிவு கொண்டு சாதிகளை மதங்களை இனமொழிகளை கடந்து மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக, ஊழலுக்கு எதிராக நேர்மையான ஒரு லட்சியத்தோடு ஒரு வேட்பாளர் நிற்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அனுபவம் பெரிதான ஒன்றாக நான் கருதவில்லை. அறிமுகம் ஒரு தேவையான, அனுபவம் ஒரு தேவையான ஒரு தகுதியாக நான் கருதவில்லை. மாறாக அவரிடத்தில் நேர்மை இருக்கிறதா, மக்கள் வாழ் பரிவு கொண்டிருக்கிறாரா என்று தான் பார்க்க வேண்டும். எனவே அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும், தாவேகாவுக்கும் அது பொருந்தும் என்று நான் கருதுகிறேன். எனவே அவருடைய கூற்று அது ஒரு இன்னொரு கட்சியினருடைய கூற்றாகத்தான் இதை கருத வேண்டியிருக்கிறதே ஒழிய, ஒரு புதிய கட்சியை நாம் எல்லோருமே அந்த கட்சி ஒரு லட்சிய தாகத்தோடு வருகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த வேட்பாளர் நேர்மையானவரா என்று பார்க்க வேண்டும். அந்த கோணத்தில் தான் மக்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். ஐயா, சென்ற வாரம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே வந்து பனைமர தொழிலாளி மணிகண்டன்றவங்க வந்து மரத்துலேருந்து கல் இறக்குனதாக கூறி வந்து ஒரு காவலர் எஸ்எக்கி ராஜான்னு சொல்கிறவங்க வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலில் சுட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கையை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நடவடிக்கை சரியா? தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் அருகே நடந்த ஒரு துப்பாக்கிச் சூட்டை பற்றி பேசுகிறீங்க. ஒரு பனை ஏறும் தொழிலாளி அவர் கல் இறக்கியதாக அந்த குற்றச்சாட்டில் அந்த இடத்துக்கு வந்த சார் ஆய்வாளர்
இசக்கி ராஜா என்பவர் அவருடைய 2 கால்லையும் சுட்டிருக்கார். இந்த நிகழ்வு வந்து ரொம்ப சட்டத்திற்கு முரணான, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு. இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை யாருக்குமே சட்டம் அளிக்கலை. அந்த சார் ஆய்வாளர் உள்ளிட்ட எந்த காவல் அலுவலர்களுக்கும் சட்டம் இத்தகைய அத்துமீறலை அரங்கேறுவதற்கு அதிகாரத்தை அளிக்கலை. சட்டத்தின்படி அப்படி சுட அவருக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அவர் செய்திருக்கிறார். இப்போ இது ஒரு தவறானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, சட்டத்திற்கு புறம்பானது, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக தான் ஒரு கருதுகிறோம். இப்போ எங்கே நமக்கு பிரச்சனை புரியுது, நான் 2 மாவட்டங்களில் கலெக்டராக இருந்திருக்கிறேன். காவல்துறையில் சிறந்த அலுவலர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப அர்ப்பணிப்போடு பணியாற்றக்கூடிய அலுவலர்களை எல்லாம் நான் பார்த்துருக்கேன். பிரச்சனை எங்கே, சில நேரங்களில் ஆள் பற்றாக்குறை, காவலர்களுடைய எண்ணிக்கை குறைவு, பொறுப்புகள், செய்ய வேண்டிய வேலை பணிப்பளு அதிகம். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவங்க வந்து மன உளைச்சலுக்கு, நெருக்கடிக்கெல்லாம் ஆளாகிறாங்க. அதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அரசாங்கம்தான் அது போன்ற ஒரு நல்ல சூழலை, ஒரு காவல் அலுவலர்களுக்கு நல்ல பணியாற்றக்கூடிய சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதை அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். அந்த நெருக்கடியெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்றைக்கு இதுபோன்று இந்த பனை ஏறி அவர் கல் இறக்கியதான ஒரு குற்றச்சாட்டில் சுடுவதற்கான அந்த அதிகாரம் மிக தவறான ஒன்று, சட்டத்திற்கு புறம்பானது. இங்கே பிரச்சனை என்னென்னா, அரசாங்கமே இங்கே டாஸ்மாக் கடைகள் மூலமாக அந்நிய மதுபானத்தை விற்கிது. வெளிநாட்டு சாராயத்தை சரக்கு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஊக்குவிக்குது. இப்போ உண்மையிலேயே நீங்கள் வந்து கல் இறக்கிறத இப்போ நீங்கள் தடுக்கணும், அந்த கல் விநியோகத்தை தடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் முழு மதுவிலக்கை நீங்கள் அமல்படுத்தணும். ஆனால் நீங்கள் அந்நிய நாட்டு சாராயத்தை விற்பதற்கு அரசாங்கமே ஊக்கப்படுத்துது. நீங்கள் அது மொத்த விற்பனை, சில்லறை விற்பனை எல்லாமே நீங்களே மேற்கொண்டிருக்கீங்க. அது ரொம்ப தவறானது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு தமிழக இளைஞர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இந்த போதை பழக்கத்திற்கு, குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி தங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியுது. எனவே உண்மையிலேயே மக்கள் மீது நீங்கள் இலவசங்களை ஏதோ இந்த மக்கள் மீது அளப்பரிய பரிவு கொண்டு அன்பு கொண்டவர்களைப் போல அவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக நீங்கள் இலவசங்களை அறிவிக்கிறீர்களே, உண்மையாகவே இந்த மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால், எங்கள் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், ஒளிமயமான எதிர்காலத்தை அவர்களுக்கு உருவாக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்தணும். இந்த டாஸ்மாக் மூலமாக விற்கக்கூடிய அந்நிய இந்த சாராயத்தை நீங்கள் தடை செய்யணும். நீங்கள் தடை செய்ய மாட்டீங்க. காரணம் என்ன, அரசாங்கத்துக்கு வருமானம் வருது, உங்களை போல அரசியலாளர்களுக்கு வருமானம் வருது. இதை நடத்துவதே அரசியல்வாதிகள், இதை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களை நடத்துகின்றவர்கள் கோடிக்கணக்கிலே சம்பாதிக்கக்கூடிய அரசியலாளர்கள். அதோடு உங்களுக்கும் பெரிய லஞ்ச லாவணியத்திற்கு, ஊழலுக்கும் இது ஊற்றுக்கண்ணாக காரணமாக இருக்குது. அதனால் நீங்கள் டாஸ்மாக் இந்த அந்நிய சாராயத்தை நீங்கள் தடை செய்ய மாட்டீங்க. ஆனால் உள்ளூரில் இறக்கக்கூடிய இந்த பதநீரை நீங்கள் கல்லுன்னு சொல்லி தடை செய்வதும் அதை ஒடுக்குவதும், இன்றைக்கு துப்பாக்கிச்சூடு வரைக்கும் நீங்கள் போகிறதுக்கு காரணம் அந்த இசக்கி ராஜா என்கிற அந்த இசையை மட்டும் நான் சொல்லலை, அரசுமே கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தமாகத்தான் நான் கருதுகிறேன். இவ்வளவு சரக்கு விற்பனை செய்யணும், அப்படி விற்பனை செய்யலைன்னா அவன் கல் விற்பனை செய்கிறான், அங்கே உள்ளூரில் இந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்கிறான்னு சொல்லி நீங்கள் அதுக்கு ஒரு இலக்கு நிர்ணயித்து இந்த டாஸ்மாக் சரக்கை, டாஸ்மாக் சாராயத்தை விற்பனைக்கு நீங்கள் முடுக்கி விடுறீங்க. எனவே இந்த முதல் தவறு அரசாங்கத்தில் இருக்குது. ஆனால் இன்னொரு தவறு என்னென்னா, காவல்துறை எவ்வளவு ஒரு சிக்கலான ஒரு சூழலிலும் கூட அதிகார அத்துமீறலில் நீங்கள் ஈடுபட ஒரு காலம் உங்களை சட்டம் அனுமதிக்காது. அதிகாரம் என்பது ஒரு வகையான போதை. அதுவும் காவல்துறையில் கம்பீரமாக அந்த சீருடையில் அவர்கள் பயணிக்கிற பொழுது, அவர்கள் பணியை செய்ய தொடங்குகிற பொழுது இந்த அதிகார அத்துமீறலில் மிக இயல்பாக ஈடுபடுகிறார்கள். ஒரு காலம் அதிகார அத்துமீறலில் ஈடுபடுவதற்கு சட்டம் அனுமதிப்பது இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிகாரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த துப்பாக்கி ஆயுதம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த லத்தி மக்களை காயப்படுத்துவதற்கு, வீழ்த்துவதற்கு அல்ல, அவர்களை காப்பாற்றுவதற்கு என்று
நீங்கள் உணர வேண்டும். தமிழக அரசுக்கு நாங்கள் சொல்லுவதெல்லாம், நீங்கள் அந்நிய சாராயத்தை விற்பதை நீங்கள் நிறுத்தினால்தான் உங்கள் உள்ளூரிலே அது கல் இறக்கக்கூடிய அல்லது சாராயத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிலையை நீங்கள் தடுக்க முடியும். எனவே இன்றைக்கு உங்களுக்கு அந்த அதிகாரமும் இல்லை, அந்த அருகதையும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் அந்நிய சாராயத்தை டாஸ்மாக் மூலமாக ஆற்றிலே வெள்ளத்தை ஓடச் செய்வதைப் போல, வெள்ளம் பெருகி ஓடுவதைப் போல தமிழக வீதிகளிலே டாஸ்மாக் கடைகளை ஆங்காங்கு திறந்து சாராய வெள்ளத்தை நீங்கள் ஓடச் செய்கிறீர்கள். தமிழ் சமூகம் உங்களை ஒரு காலம் மன்னிக்காது. எனவே இசக்கி ராஜாவை குற்றம் சாட்டுவதை காட்டிலும் தமிழக அரசு இதுபோன்ற சூழலை உருவாக்குகிறது என்பதைத்தான் நாம் சொல்ல எத்தனிக்கிறோம். ஐயா, இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் நேரம் ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. உங்களுடைய அனைத்து பதில்களும் மிகவும் அருமையாக இருந்தது. மாற்றம் ஊடக நேயர் சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா.